எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நாம் தொடர்ந்து இந்த நீர் உணவு முறை தொடர்ந்து பேசிட்டு வரோம். காக்க பிடிக்கிறவங்க உணர்ந்தவங்க நாம் சரியான பாதையில செல்லணும்னா இந்த விதிகள் அவங்களுக்கு புரிஞ்சாதான் அதில் நிற்க முடியும். ஏதோ சக்கரை நோய்க்கு மாத்திரை திங்கிற மாதிரியும், புற்றுநோய்க்கு கீமோதெரபி கொடுக்குற மாதிரியும், தலைவலிக்கு தைலம் போடுற மாதிரியும், இந்த மாதிரி கேவலமான பயிற்சிகள் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. மாத்திரை போட்டு உயிர் வாழலாம், அது சாத்தியமே இல்லை. அப்படிதான் அந்த கேவலமான சிந்தனை இந்த 500 வருஷம் நிக்குது மக்கள்ல. அந்த மாதிரி அதுல எதுவும் கிடையாது. இந்த உடம்பை தானாவே எப்படி இயங்குது அப்படிங்கிறத மனதில் இருக்கிற சந்தேகம்லாம் நீங்கினாதான். மனதில் இருக்கிற சந்தேகம்லாம் நீக்கணும். என்னது? மனதில் இருக்கிற சந்தேகம். மனதில் இருக்கிற சந்தேகமும் அறிவில் இருக்கிற சந்தேகம் ரெண்டும் தீரணும். ரெண்டாவது, இது அறிவியல் அடிப்படையில் நிரூபிக்கப்பட வேண்டும். அறிவியல் அடிப்படையில் நிரூபிக்கணும் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அறிவியல் எப்பவுமே அது மேம்போக்கான பார்வை உடையது. குறிப்பாக மேற்கு நாட்டு அறிவியல். அதற்கு நாம் ஓரளவுக்கு மேற்கு நாட்டு அறிவியல் ஒத்து போற அளவுக்கு நம்ம அதில் காட்டிடலாம். அவங்க திருப்தியா, அதாவது இந்த மேற்கு நாட்டு அறிவியல் எதை சொல்லுது அதை விட கூடுதல் ஆரோக்கியம் இதில் கிடைக்கிறது. அதான் விஷயமே. ஆனாலும் கூட அது இறுதியான அறிக்கை அல்ல. ஏன்னா மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம், அது ரொம்ப முக்கியமானது. இந்த உயிரினம் மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் பரிணாம அறிவியல் சொல்லுகிறது. இதைத்தான் தத்துவ மேதை குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் முன்னாள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாரு. அவருடைய ஆராய்ச்சி நூலான பிரம்மசூத்திரம் என்று சொல்லக்கூடிய நூலை அவர் பல நல்ல மொழி அறிஞர், சமஸ்கிருத அறிஞர், தமிழ் அறிஞர், அப்புறம் நம்ம நாட்டில் பிறந்தவர், திருத்தணியில பிறந்தவர். அவர் என்ன எழுதுறாரு கேட்டீங்கன்னா, மனிதன் இந்த விண்வெளியினுடைய சிறிய பகுதின்னு எழுதுறார். மனிதன் விண்வெளியினுடைய சிறிய பகுதி. அவன் மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம். அது மட்டுமல்ல, முடிவடையாத பரிசோதனை. இப்ப என்ன பண்றீங்க? ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு முடிச்சு போச்சுங்கிறீங்க. அது அடிப்படையில தப்பு. என்னது? முடிவடையாத, அதை எடுத்து படிச்சு பாருங்க. இதுல இருக்கு முடிவடையாத பரிசோதனை. அப்ப முடிவடையாத பரிசோதனை இருக்கிற அந்த நாம் சொல்றோம். மனிதன் மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம். அவன் முடிவடையாத பரிசோதனை. அவன் விழித்துக் கொள்ளுகின்ற பொழுது புதிய வகையில் சிந்திக்கின்றான். இது பரிணாமத்தினுடைய அடுத்த கட்டமாக இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். பரிணாமத்தினுடைய அடுத்த கட்டமாக இருக்கிறது. பின் நாம செய்யறது பரிணாமத்தின் அடுத்த கட்டம். பரிணாமத்தினுடைய அடுத்த கட்டம். அதைத்தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. தன்னுடைய பிரம்மசூத்திரம்ங்கிறது ஒரு ஆசிரியரும் மாணவருக்கான கேள்வி பதில். பகவத்கீதைன்னு ஒரு நூல் இருக்கு.
அது வந்து ஆசிரியர் மாணவன் கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்கும். அதுதான் அடிப்படையே. அது வந்து கிருஷ்ணன் வந்து கண்ணன் கண்ணன் வந்து ஆசிரியராகவும் அந்த அர்ஜுனன் என்பது மாணவன் மாதிரி இருந்து சொல்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அது அந்த நூல் தான் அந்த பிரம்மசூத்திரங்கிற நூல். அது அப்படியே யோகத்தை பற்றி பல்வேறு வகையில் சொல்லும். நமக்கு தேவை அந்த அதில் எதுக்கிற என்ன செய்தி சொல்றாங்க, நம்ம விஷயத்தோட ஒத்து போகுதான்னு பார்க்கணும். அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு யாரு, ராதாகிருஷ்ணன். அப்படி எழுதுறப்போ அந்த நூலினுடைய சில வரிகளை எழுதுறாரு. இது வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஏராளமான நீதி நூல்கள் எழுதப்பட்டன. அது தமிழிலிருந்து பிறந்த சமஸ்கிருதத்திலையும் தமிழிலிருந்து பிறந்த சமஸ்கிருதம், அதான் பெரிய விஷயமே. ஆனால் இந்த தமிழ்ல எத்தனை உயர்ந்த கருத்து இருக்குதோ அது அப்படியே நகல் எடுத்த மாதிரி தான் இருக்கும். தமிழ்ல எவ்வளவு உயர்ந்த கருத்துக்கள் இருக்கிறது, உலகத்திலே அதிக உயர்ந்த தத்துவங்களுடையது தமிழ் தான். அதனாலதான் அது வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிக்கும் மூல மொழியாக இருக்கு. உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளுக்கும் மூல மொழியாகவும், இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகளுக்கும் தாய்மொழியாகவும் தமிழ் மொழி குடும்பம் தான் எல்லாமே. ஆக இதை வந்து சாதாரண மக்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆராய்ச்சியாளர்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். மொழி ஆராய்ச்சியாளர்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை அறிவியல் தான். நமக்கு தேவை இன்னைக்கு வந்து மொழியால் பிரிக்கப்பட்டதுனால ஏற்பட்ட சிக்கல் தான். அதனால நம்ம நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. நல்ல வேளை நமக்கு இந்த மருத்துவம் இந்த மருத்துவம் 25 ஆண்டாகி இப்பதான் பரவிட்டு இருக்குது லேசா. இன்னும் இந்த ஊடகத்தினுடைய வேகம் பத்தாது. இப்ப நான் அதனால என்ன பண்றேன், மாசத்துக்கு ஒரு புத்தகம் 2 புத்தகம் 3 மாசத்துக்கு 2 3 போறது அதிசயமா இருக்கு. மாசத்துக்கு அது என் மூலமா போறது பெரிய அதிசயம். எங்க விக்குது எல்லாம் தெரியல. ஆனா எப்படியும் வித்துட்டு தான் இருக்கு. இதனால இந்த வேகம் பத்தாது. தமிழ்நாட்டில் இருக்கிற இப்ப வந்து தமிழ்நாட்டுல 2.2 கோடியே 20 லட்சமா 30 லட்சமா குடும்ப அட்டை இருக்கு. கிட்டத்தட்ட 2.25 கோடின்னு வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் 1 கோடி புத்தகமா அது பரவி இருக்கணும். அப்போதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு வரும். குறைஞ்சபட்சம் 1 கோடி மக்கள் இந்த புத்தகம் இப்படி இருக்குன்னு தெரியும். 1 கோடி புத்தகம் சாதாரண விஷயம் இல்லை. உலக சாதனை முறியடிச்சுட்டு போயிடணும். அந்த மாதிரி போனாத்தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும், ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தனக்கான மருத்துவத்தை ஒவ்வொரு மனிதனும் தனக்கான மருத்துவத்தை அவனை கற்றுக்கொள்கிறான். அவன் விரும்பும் பொழுது மனதிற்கும் வேலை கொடுப்பான், விரும்பும் பொழுது அறிவுக்கும் வேலை கொடுப்பான். அறிவுக்கு வேலை கொடுக்கறப்போ செலவு கம்மி, மனதிற்கு வேலை கொடுக்கறப்ப என்ன ஆகுது, செலவு ஜாஸ்தி, நோய், அதாவது மன அழுத்தம் அதிகமாகும், நோய் அதிகமாகும். ஏன்னா மனம் விரும்புகிற வழியில போனோம்னா உடம்பு கெட்டு போகுது. அறிவு வழியில போறப்ப உடம்பு காப்பாற்றப்படுகிறது. இங்கதான் வந்து அறிவர்னு பேரு. அறிவர்னா சித்தர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அறிவர்னா அறிவை வைத்துக் கொண்டு ஆராய்ச்சி உடம்பு இருக்கு. ஏன்னா மனம் வந்து 5 வகைப்படுது. மனம் வந்து சாதாரண விஷயம் அல்ல. இப்போ நீங்க உங்களை புரிய வைக்கணும்னா குறைஞ்சபட்சம் மருத்துவ வெள்ளைக்காரன் சொல்லக்கூடிய அந்த பிரிட்டிஷ்காரன், வெள்ளைக்காரன் விட வெள்ளைக்காரன் எல்லாத்தையும் குறிக்குது. அப்படி இல்லை, பிரிட்டிஷ்காரன் பண்ற தப்பு தான் எல்லாமே. வெள்ளைக்காரன்னா அது ரஷ்யாக்காரன் வெள்ளையத்தான் இருக்கிறான், ஜெர்மன்காரன் வெள்ளையத்தான் இருக்கான். அவன் கிடையாது. நான் சொல்வது பிரிட்டிஷ்காரன் பண்ண அட்டகாசம் தான் காரணம். பிரிட்டிஷ் அவன் பண்ற அட்டகாசம் தான் உலகத்தையே, இந்த இருக்கிற உலகத்தை எல்லா பிரச்சனைக்காரனும் பிரிட்டிஷ்காரன் தான். உலகத்திலே ஒரு கடைஞ்செடுத்து அயோக்கியன் அவன் தான். அதுல இருந்து காப்பி அடிச்ச வந்து அமெரிக்கக்காரன். இவனுக்குலாம் என்னைக்குமே தேர முடியாது. அவனுங்களால வந்து உலகத்துக்கு யாருனாலும் அமைதி கொடுக்க முடியும், இவனுக்குனால யாருக்கு அமைதி கொடுக்க முடியாது. அமைதி கொடுக்க வேண்டும் என்ற மெய்யியல் தமிழ்நாட்டில் தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. ஏன்னா அவ்வளோ வகையான இது 20,000 ஆண்டுகள் வரலாறு உடையது. நம்ம அங்க போகக்கூடாது, இங்க வரலாம். அப்போ மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம். நேற்று கூட ஒருத்தர் போய் சந்திக்கிறீங்க, உங்களுக்கு வாய்ப்பா இருக்கு. இப்போ சென்னையில இருக்குங்காட்டி சந்திக்கிறீங்க, இல்லாட்டி நம்ம புத்தகத்தை அனுப்பிச்சிட்டு போயிடலாம். குறியில் அனுப்பிச்சோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்க நேற்று போய் சந்திக்கவே 2 பேருக்கு 2-3 பேர்த்தை சந்திச்சிருக்கும் பொழுது, உங்களுக்கும் அந்த ஒரு 5 நிமிடம் அவங்ககிட்ட பேசியிருப்பீங்க.
அப்ப ம். அவங்க என்ன கேட்கறாங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்கிறத உங்களுக்கு உள்ளூர ஒரு சிறு சிறு பயிற்சி ஏற்படும். ஆமா. ஒரு ஆச்சரியமான வேலை உங்களுக்கு. ஏன்னா, நீங்க நடப்புல இருக்கிறீங்க. சைன அது ஆமா. நடப்புல இருக்கிறீங்க. பொதுமக்கள் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. பொதுமக்கள் வந்து சாதாரண விஷயம் இல்ல. நான் வீட்டுகளுக்கு இப்ப நான் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறேன். ஒரு ஊடகத்தினுடைய தான் வெளிய வர்றேன். நீங்க அப்படி இல்ல. நேரடியா பொதுமக்கள சந்திக்கிறீங்க. நீங்க வந்து உங்க படத்துல வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, யாருமே செய்யாத வேலை. எல்லாரும் வந்து அ கர்ணன் தங்க மாளிகை, அப்புறம் கண்ணன் தங்க மாளிகை, இந்த தங்க அதெல்லாம் அந்த விளம்பரம்லாம் போட்டு ஓடிட்டு இருக்கிற இடத்துல, ஒரு ஒரு வாடகைக்கு போற ஒரு வண்டியில, எல்லாரும் பார்க்கக்கூடிய வண்டியில, "உணவில்லாமல் வாழும் கலை யோகமுறைன்னு" போடுறது, பார்க்கிறவனுக்கெல்லாம் வந்து மண்டைய மூளைய சொரிஞ்சு விடுற மாரி இருக்கு. இப்படி ஒரு விளம்பரத்த அவன் பார்த்திருக்கவே முடியாது. நானே அத நினைச்சு பார்க்கல. என்னடா இப்படிலாம் ஆனால் இது எந்த மாரி வேலை செய்யுது பாருங்க. ம். இப்படித்தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. இது வாயில சொல்றது இல்ல. ரெக்கார்ட் இருக்கு. என்னது? ரெக்கார்ட். இந்த புத்தகத்த வாங்கி படிச்சாங்கன்னா, ரெக்கார்டு அதுதான் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பனையோல எழுதி வச்சாங்க. அதிலிருந்து கடத்தி வரப்பட்டு தான் நமக்கு திருக்குறள் கிடைச்சது. நல்ல வேளையாக திருக்குறள் தோன்றி 2000 ஆண்டு ஆயிருக்குது. அதுக்கப்புறம் அது திருக்குறள் வந்து ஆரம்ப காலத்துல 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஓலைச்சுவடில எழுதுறாங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. மிகப்பெரிய விஞ்ஞானம் இருந்தா ஓலைச்சுவடில எழுத முடியும். ஏன்னா எழுத்து அச்சு வடிவம் கண்டுபிடிக்காத காலத்திலேயே இவங்க அச்சுக்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, எழுத்து முறை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, மொழியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, எழுத்துக்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஓலைச்சுவடியில் எழுதியிருக்கிறாங்க. நினைச்சக்கப்பட பார்க்க முடியாது. சைனாக்காரன் எந்த அளவுக்கு இருக்கணும், அதை விட பழமையானது. ஆனா இப்ப 2 மொழி தான் பேசப்பட்டுட்டு இருக்கிறது. ஒண்ணு தமிழும் சமஸ்கிருதமும் தான். அதனால அஹ், அதனால நான் இந்த ஓலைச்சுவடியில் எழுதுறப்ப நேர்ல போய் பார்த்தேன் நான். பாண்டிச்சேரியில பயிற்சி குடுத்திருந்தாங்க. 3 நாள் பயிற்சி, ஓலைச்சுவடி பயிற்சின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தேன். ஜெர்மானியர்கள் வந்து ஓலைச்சுவடி எப்படி பாதுகாக்கணும்னு அங்க போய் பார்க்கணும். தமிழ் ஆராய்ச்சி நூல்களை, பழங்கால அ பழங்கால அ ஏட்டுச்சுவடிகளை அ பிரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கமும், ஜெர்மனியும் சேர்ந்து அந்த பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட்ன்னு இருக்குது. புகழ்பெற்ற இன்ஸ்டிடியூட். இங்க பாண்டிச்சேரியில. அதெல்லாம் இருக்கும். 200 வருஷம் இருக்கும். பிரம்மாண்டமான கட்டடங்கள். அதெல்லாம் கடுமையான குளிர்ச்சியான அறையில வச்சு அத்தனை ஆயிரக்கணக்கான ஏடுகளை பராமரிக்கிறாங்க. என்ன புரியுமோ என்ன எனக்கு ஒன்றும் புரியல. அந்த ஓலைச்சுவடி ஏய்யா அது கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு பராமரிக்கணும்னு தெரியாது. அவ்வளோ பயங்கரமான குளிர்ச்சியை நேர்ல பார்த்தேன் நான். ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடி கடும் குளிர்ல பதப்படுத்துறாங்க. கடும் குளிர் வச்சா தான் அது தாக்கு பிடிக்க முடியும். அந்த அறையே கடும் குளிரா இருக்கு. அத்தனையும் பாதுகாக்கப்படுறாங்க. சரி, உள்ள போய் பார்த்தேன் நானு. என்ன ஆச்சரியமா இருக்கு. அதை பாதுகாத்து அதுக்கு வந்து தமிழ் ஆராய்ச்சியாளர்களும், இலக்கண ஆராய்ச்சியாளர்களும் வச்சு தான் அவங்க பண்றாங்கம்மா. அந்த அந்த நாட்டுக்காரன் வந்து இது கண்டுபிடிக்க முடியாது. ஒண்ணும் தெரியாது. அந்த நாட்டுக்காரன் ஓலைச்சுவடி படிச்சா புரியவே புரியாது. அவன் தமிழ்ல தான் தமிழ் எழுத்துக்களை புரிஞ்சுக்கிறதே பெருங்கடினம். பண்டைய எழுத்து புரிஞ்சுக்க அதை விட பெருங்கடினம். அப்படி மாறி 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 திருக்குறள் வந்து நல்ல வேலை. அதை எதுக்கு நான் சொல்றேன்னா, இவ்வளவு சித்திரவதையும் தாண்டி திருக்குறள் நம்ம கையில வந்து கிடைச்சிருக்குது பாருங்களேன். அப்ப எவ்வளவு பெரிய இருந்திருக்கணும். ரெண்டாவது வந்து ஒரு ஓலைச்சுவடி என்பது குறைஞ்சபட்சம் 350 இருந்து 400 ஆண்டுகள் தான் அதனுடைய தன்மை இருக்கும். அதுவே பெரிய விஷயம். சாதாரண விஷயம் இல்ல. 400 ஆண்டுகளுக்கே அந்த ஓலைச்சுவடி சிதையாம இருக்குதுன்னா என்ன செலவா அது எப்படி பாதுகாத்துருக்கு பாருங்க. சரி, அப்படி 400 ஆண்டு கழிச்சதுக்கு அப்புறம் அந்த நூல் சிதைஞ்சு போகும், உடைஞ்சு போகும். அதை எடுத்து மீண்டும் மறுபடி எடுக்கணும். ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி மறுபடியாக்கம் பண்ணணும். அப்ப அந்த மறுபடியாக்கம் பண்ணணும்னா யாரு கையில அந்த ஓலைச்சுவடி இருக்குதோ அவன் அந்த அளவுக்கு அறிவு பெற்றவனா இருக்கணும். என்னது? ஆமா. அந்த எழுத்துப்பிழை இல்லாம எழுதணும். அது வேற பெரிய பிரச்சனை. என்னது? திருவள்ளுவர் என்ன எழுதியிருக்காரோ அதை அப்படியே எழுதணும். திருவள்ளுவர் என்ன எழுதியிருக்காரோ அது அப்படி இருக்கணும். ஒரு ஆவியார் எழுத்து மாறினாலும் அர்த்தம் மாறிடும். அர்த்தமே பயங்கரமான பிரச்சனை. அர்த்தமே மாறி இருக்கும். அடேங்கப்பா. அதை எடுத்து பத்திரமா பாதுகாத்து இருக்கணும். அப்படியே வாழை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 300 400 ஆண்டுகள் வச்சா கூட கிட்டத்தட்ட 5 தடவை 6 தடவையாவது மறுபடி எடுத்திருக்கணும்னா அந்த சாதாரண அறிவு இல்ல, பேரறிவு படைத்தவன் தான் அது மறுபடி நகல் எடுக்க முடியும். அந்த என்ன எழுதியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு, இவனுக்கு அந்த அறிவு ஞானம் இருந்திருக்கணும். ஆமா. அப்ப அந்த காலத்தை பாத்தீங்கன்னா
இந்த ஓலைச்சுவடி ஆசிரியர்களே இருந்தாங்க. ஓலைச்சுவடி எழுதி கொடுப்பதற்குன்னு ஆசிரியர் இருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம புத்தகாட்சி எடுக்க கடையில் போய் நகல் எடுக்கிற மாதிரி படி எடுக்கிறோம் இல்லையா? படி எடுக்கிறப்ப அந்த கருவி தெரிஞ்சது படி எடுப்பான், வெப்பட்டறன்னு ஓட்டுவான், பணத்தை கொடுத்து போட்டு 2 ரூபா 1 ரூபான்னு கொடுத்து போட்டு வருவா. அதுக்குன்னு ஓலைச்சுவடி எடுத்து எழுதி கொடுப்பதற்குன்னு அறிவாளிகள் இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கொடுத்து எழுத சொல்லுவாங்க. அப்பெல்லாம் வந்து ஓலைச்சுவடி இருந்தாவே பெரிய அறிவாளின்னு அர்த்தம். என்னது? ஓலைச்சுவடி இருந்தாலும் பெரிய அறிவாளி. அது மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய சொத்து. அடமானம் வைப்பாங்க. என்ன வைப்பாங்க? அடமானம் வச்சு அரசாங்கத்தை கடன் வாங்குறதோ இப்படிலாம் பண்ணுவாங்க. ஓலைச்சுவடி அடமானம் வச்சுட்டாவே அந்த அளவுக்கு அவன் வருமானம் ரொம்ப வறுமையில் இருக்கான்னு அர்த்தம். என்னது? திறமையில இருக்கான்னு அர்த்தம். வறுமையில் அப்படிலாம் இருந்து நடந்திருக்கு. இந்த புத்தகத்தை கொண்டு வச்சுக்கிட்டு எனக்கு பணம் கொடுங்கன்னா அந்த புத்தகத்தை வந்து அவன் அறிவையே அடங்க வச்ச மாதிரி அந்த புத்தகத்தை பேச மாட்டான். அப்படி சட்டமெல்லாம் இருக்குது. பணம் வாங்கிட்டு போட்டானா அந்த புத்தகத்துல கருத்துக்களை அவன் பேசவே கூடாது. புத்தகத்துல கருத்துக்களை பேசக்கூடாது. இந்த கடன் அடைக்கிற வரைக்கும் அவன் தத்துவம் எவ்வளவு பெரிய தத்துவம் வந்தாலும் பேசக்கூடாது. டேங்கப்பா, இதெல்லாம் எழுதப்படாத சட்டம். அப்படியெல்லாம் இருந்து அந்த புலவர்கள் வந்து வறுமையை மீட்டு, அவ்வளவு வறுமை. ஏன்னா அறிவாளிகளுக்கு வறுமை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ பணக்காரன் ஆக முடியாது. இப்போ நான் வந்து நிறைய கண்டுபிடிக்கிறேன்னா ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சி நிரூபிக்கிறதா இருந்தால் எனக்கு வந்து பல லட்சம் கோடி பணம் வேணும், ஒரு பெரிய ராஜாங்கம் நடத்தணும். அப்பதான் நான் கண்டுபிடிக்கிறதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை. நான் ஒரு அந்த காந்த பொடியை ஒரு 8 மெட்டலை வந்து நாம் வந்து ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி போட்டு பார்க்கணும்னா தரமான ஆய்வகம் வேணும். அது வந்து மத்திய அரசு மட்டும்தான் இருக்கு. அதெல்லாம் நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். உங்களுக்கே தெரியுது இல்லையா? நீங்க போய் விசாரிச்சு பாருங்க. நானே அதை விசாரிச்சுட்டேன். 5 சென்னையில உள்ள 5 லேப்லயுமே விசாரிச்சுட்டேன். அவங்க வந்து அந்த 5லயுமே ஒன்னே மத்திய சிஎஸ்ஆர் மட்டும் தான் இருக்குது. மற்ற எல்லாருமே நாங்க ஸ்டீலு இந்த ஐட்டு தான், மேக்னெட் நாங்க லேப் டெஸ்ட் பண்ண மாட்டோம்னு தான் சொல்லிட்டாங்க. கரெக்டு தான். அப்படின்னா அந்த லேப் அந்த லேபு நான் உருவாக்கணும்னா கூட ஒரு மினி லேப் உருவாக்கலாம். ஆனா கணக்கு போட்டு பார்த்தான் சென்னை சார் அந்த மினி லேப் வேணும் அப்படின்னு. அது வந்து லேப் வந்து சொல்லியிருக்கான். நீங்களே போய் சார்ஜிபியில் போட்டு இந்த மாதிரி மேக்னெட் டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு லேப் வேணும்னு போட்டு பாருங்க, ஒரு லிஸ்டே கொடுக்கும். என்னது? நீங்க போட்டு பாருங்க, எதை வேணா கேட்கலாம். எப்படி எதை வேணா நீங்க வந்து ஒன்றும் இல்லை, ஒரு அணுகுண்டு எப்படி தயாரிக்கன்னு கேட்டால் அழகாக எழுதி கொடுத்துரும். கரெக்டாக படம் போட்டு எழுதி கொடுக்கும். நான் எல்லாம் போட்டு பார்த்துட்டேன். இப்போ நேற்று கூட இப்போ அந்த விண்வெளியோட மேலே போகிறப்ப கீழே ராக்கெட் பீச்சி அடிக்கும். அந்த நெருப்பு அப்படியே கக்கிட்டு போகும் இல்லையா? அந்த வந்து அது வந்து அந்த வெப்பத்தை வந்து திசை திருப்பணும். இப்படி அந்த வாளுக்கு பக்கத்தால் அந்த பீச்சி அடிக்கிற இந்த காற்று படிச்சு திசை திரும்பும். அந்த மாதிரி அந்த வெப்பத்தடுப்புக்காக ஒரு பிளேடு தயாரிச்சுங்க. பார்த்தீங்களா இல்லையா? போட்டிருந்தேன். ஆமா ஆமா, நேரத்து பார்த்த ஒரு போட்டோ அனுப்பிருக்கீங்க. எனக்கு அது என்னன்னு புரியல. இப்போ நீங்க சொல்ல போய் தான் எனக்கு புரியுது எனக்கு. ஆமா, அது வெறும் வெப்ப தடுப்பு. எக்ஸாக்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி கீழே போடுறீங்க. எக்ஸாக்ட் கேஸ் என்னமோ போடுறீங்க. அந்த கேஸ் வெளியே வர்றப்போ அதேதான். அந்த கேஸ் வெளியே வர்றப்போ அந்த தடுப்பு இருந்தா தான் திசை திருப்பி கொடுக்கும். எப்படி ஒரு பறவை பறக்கிறப்ப வால் இப்படி திரும்பிச்சு திசை திரும்பும். அந்த மாதிரி தான். இதெல்லாம் இயற்கையின் சட்டங்கள். இதெல்லாம் இயற்கையின் சட்டங்கள். இதை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3600 டிகிரி அடிக்குது அந்த வெப்பம். அந்த வெப்பத்தை இப்போ 3600 டிகிரி, அதான் ஹையஸ்ட். இப்போ இருக்கிற மனிதன் ஓட்டிட்டு இருக்க ராக்கெட்ல வந்து ஸ்பேஸ் எக்ஸ் எலன் மாஸ்க் வச்சிருக்கான் பாருங்க. எலன் மாஸ்கனுடைய வந்து ஹை பூஸ்ட் அவ்வளோ அடிக்கிற ராக்கெட். அது வந்து திசை திருப்பிற்கு ஒரு தகடு வேணும். இப்போ நம்ம ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி பயன்படுத்துறது போற பார்த்தீங்கன்னா 2800 டிகிரி 3000 டிகிரிக்கு தான் வெப்பம் இருக்குது. அவனுக்கு 3600 டிகிரி வரைக்கும் வச்சிருக்கானுங்க. அந்த அளவுக்கு அந்த தரமான அந்த செராமிக் கோன். அப்ப அந்த தடுத்து இப்படி திருப்பருக்கு போறதுக்கு வர இந்த வால் மாதிரி ஒரு தடுப்பு வேணும். அதுக்கு பேரு வெக்டார் பிளேடுன்னு பேரு. தெர்மல் வெக்டார் பிளேடுன்னு பேரு. தெர்மல் வெக்டார் பிளேடு. வெக்டார்னா திசை திருப்பது, வேற ஒன்றும் இல்லை. தெர்மல்னா வெப்பம், பிளேடுன்னா ஒரு தகடு, அவ்வளவுதான். அந்த தகடு அது ஒரு அவ்வளவுதான். அதை வந்து ஒன்று வச்சா போதும், அப்படி திருப்பிட்டு போகும். இந்த ஆட்டாங்கல்ல வந்து அது மாவை தள்ளி கொடுக்குது பாருங்க, அப்படிதான். அது இருந்தா தான் திசை திருப்பி துடுப்பு, வேற ஒன்று துடுப்பு. மீனுக்கு வால் எப்படி, அதே மாதிரி இந்த வால் இல்லைன்னா மீனால் திரும்ப முடியாது. அதாவது நம்ம போட்ல போகும்போது அந்த வச்சுட்டு இந்த பக்கமா அந்த பக்கமா திருப்புதாருலாம் நம்ம போட்ல போகும்போது. அதேதான், ஸ்டேரிங் மாதிரி தான். நல்லா சொல்லிட்டீங்க, ஒரு ஸ்டேரிங் தான். என்னது? ஆமா ஆமா, கரெக்ட் தான் கரெக்ட் தான். அத வந்து இன்னும் டிசைன் பண்ணலாம், மலிவா டிசைன் பண்ணலாம். அதை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அப்ப வந்து நான் அதே 8 மெட்டல் ஃபார்முலான்னு ஒண்ணு போட்டிருக்கேன். இப்ப நான் சொன்னது 8 மெட்டல் ஃபார்முலா. அதான் இரும்பு, மக்னீசியம்,
நிக்கலு, குரோமியம், அலுமினியம், போரான், கோபால்ட், ஜிங்கு. அவ்வளவுதான். மொத்தம் 9 போட்டிருக்கீங்க. மொத்தம் 9 போட்டிருந்தீங்க, நான் பார்த்தேன். ஆமா, அது அதேதான். அனுப்பியிருந்தீங்கல்ல. ஆமா. மேக்னெட்டுக்கு வந்து இரும்பு 40%, மெக்னீசியம் 30%, குரோமியம் நிக்கலும் 8%, அதுக்கப்புறம் அலுமினியம் 4%, அதுக்கப்புறம் ஜிங்கு 3%, அதுக்கப்புறம் மேங்கனீஸ் 3%, அதுக்கப்புறம் போரான் 2%, கோபால்ட் 1%. இந்த கோபால்ட் வந்து தேவையா இருந்தா சேர்த்திக்கலாம்னு கீழே சொல்லியிருப்பான். தேவையா இருந்தா சேர்த்திக்கலாம். மொத்தம் 9 மேக்னெட் நீங்க இந்த மெட்டல்ஸ் கொடுத்துருந்தீங்க, நான் பார்த்தது அன்னைக்கு. நீங்க மெசேஜ் அனுப்புனீங்களா, SMS நம்ம எல்லாத்துக்கும் அனுப்பணும் பாத்தீங்களா, அந்த இமெயில் அனுப்பும்போது அதை எல்லாத்தையும் பார்த்தது. மனசுல உனக்கு ஏறிடுது இல்லையா? மனசுல ஏறிடுது. நீங்க போய் அதுல போய் போட்டு பாருங்க. சாட் ஜிபியில் போடலாம், அல்லது வந்து மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் அதை போட்டுங்க. அது போட்டுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கோ பைலட் நல்லா போட்டு. மைக்ரோசாஃப்ட்ல கோ பைலட் இருக்கும். ஏஐ டூல 100 இருக்கு. இப்ப இத வந்தோடனே நிறைய பேரு இது ரேப் மாதிரி கொண்டு ஆரம்பிச்சாங்க. பெரிய பெரிய கோடி கணக்குல பணம் வச்சிருக்க போற கொண்டு வந்துட்டான். கோடி கணக்குல நம்மளே ஒரு ஆப் உண்டாக்கலாம். அது என்னன்னு பார்க்கணும். ஆப் எப்படி நம்ம ஒரு அறிவியல் இது உண்டாக்கிடலாம். நம்ம என்ன ஒரு அறிவியல் கழகம் உண்டாக்கிடலாம். வாட்ஸ்அப்ல, டெலிகிராம்ல நான் உருவாக்கியிருக்கேன். அது யார் வேணா சேரிக்கலாம். நமக்கு தேவை 2-3. நம்ம என்ன அந்த ஐஐடியில படிக்க போற ஒரு பையனை பிடிச்சிக்கலாம், அல்லது அண்ணா யூனிவர்சிட்டியில போற ஒரு பையனை பிடிச்சி ப்ராஜெக்டே செய்ய சொல்லலாம். என்னது அதை நீங்க கண்டுபிடிங்க. அந்த போற பையனை வந்து பேசி, இப்ப நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்களே, இதே அப்படியே பேசுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஹைபிரிட் மேக்னெட் கண்டுபிடிச்சிருக்கோம், இதை டெஸ்ட் பண்றதுக்கு லேப் இல்ல, அப்படியே அவன்கிட்ட பேசி பாருங்க. போற பையனை பாருங்க, பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். அந்த ப்ராஜெக்ட் பண்ற நம்ம ஐஐடியில போய் கேக்குறாங்க, என்ன ப்ரொஃபஸர் கேட்கணும்? இந்த மாதிரி செராமிக் இன்ஜினியர் ப்ரொஃபஸர் கேட்கணுமா, ஹெச்ஓடின்னு கேட்கணுமா, இல்லைன்னா பிசிக்கல் ப்ரொஃபஸர் கேட்கணுமா, ஹெச்ஓடின்னு கேட்கணுமான்னு கேட்கறேன். உள்ள போறோம். செராமிக் கரெக்ட். செராமிக் தான், வேற ஒண்ணும் இல்ல. செராமிக் தான். செராமிக் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். செராமிக் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா குவாண்டம் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எதுக்கான்னு கேட்கணும். அப்படி எது குவாண்டம் அப்ளைடு சயின்ஸ், குவாண்டம் இன்ஜினியரிங். இது இதுல வேற ஏதாவது ஆல்டரேஷன் நேம் இருக்கான்னு கேட்கறேன். இது சார்ந்த இது ரிலேட்டடா வேற என்ன நேம் இருக்குன்னு கேட்கறேன். இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சொன்னீங்களே செராமிக் டிபார்ட்மெண்ட் மாத்தவே மாத்தாதீங்க. இதே தான். கூடுதலா கேட்டானா அது மேக்னெட் பண்ணணும். கூடுதலா கேட்டானா மேக்னெட். கூடுதலா கேட்டானா மேக்னெட். அவ்வளவுதான். அதாவது செராமிக் டிபார்ட்மெண்ட்னாவே என்ன பிரிவுன்னு கேட்பா, அது மேக்னெட் பிரிவுன்னு கூட சொல்லலாம். ரெண்டும் சேர்ந்தது தான். செராமிக்கும் வேணும், மேக்னெட்டும் வேணும். இந்த ரெண்டுமே தான் அடிப்படை. செராமிக் மேக்னெட் டிபார்ட்மெண்ட். செராமிக் அண்ட் மேக்னெட்டிக். செராமிக் அண்ட் மேக்னெட். அவ்வளவு. செராமிக் அண்ட் மேக்னெட் அல்லது மேக்னெட் அண்ட் செராமிக். மேக்னெட் மறக்கவே மறக்காத. எவனை கேட்டாலும் இது மறந்துடாது. இது ரெண்டு தனித்தனி துறை. தனித்தனி துறை. ஆனால் ஒரே லேப்ல கொண்டு வந்துடலாம், ஒரே ஆய்வகத்துல. அது ஒரு பிரச்சனையே இல்லை. நமக்கு உள்ளே ஆராய்ச்சி மையத்துல உள்ளே இருக்குது இல்லையா, அதுதான் விஷயமே. பக்கத்து அறை, அவ்வளவுதான். ஆனா இந்த இந்த மேக்னெட் தயாரிக்கணும்னா செராமிக் தெரியாம மேக்னெட் தயாரிக்க முடியாது. என்னது செராமிக் தெரியாம எல்லாமே. இப்ப நம்ம ஆல்ரெடி இப்ப ஈவி வண்டியில ஓடிட்டு இருக்க மேக்னெட் பேரு நியோ டைமண்ட் செராமிக் மேக்னெட். என்ன சொன்னீங்க அதுக்கு பேரு? நியோடைமியம் மேக்னெட். இப்ப ஓடிட்டு இருக்கிற மேக்னெட் பேரு. ஆமா, அதுக்கு ஆல்ட்ரா நம்ம தயார் பண்ண ஹைபிரிட் மேக்னெட் பேரு. ஆமா, ஹைபிரிட் மேக்னெட். அதுக்கு ஆல்டர்னேட்டர் தான். உலகத்துல யாரும் கண்டுபிடிக்க ஹைபிரிட் மேக்னெட் உலகத்துல கிடையாது. ஹைபிரிட் மேக்னெட் உலகத்துல கிடையாது. நம்மளது வந்து சாஃப்ட் அண்ட் ஹார்டு, மென்மையும் கடுமையும் சேர்ந்த கலவை. நம்மளது வந்து ஐஐடி உள்ள போனோம்னா அங்குள்ள யார்கிட்டயாவது பேசி இந்த டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு, அது ஹெச்ஓடி யாருனாலும் இப்ப பேசிடலாம், நேர்ல போய் பேசிடலாம். தாராளமா பேசிடலாம். ஆமா, ஐஐடியும் அண்ணாடியும் ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கு. நம்ம போனா ஒரு 2 மணி நேரம் வேலை உள்ள போய். ஆனா அது அவன் தமிழாளா இருந்தா தமிழ்ல பேசிடலாம், அவன் இங்கிலீஷ் ஹிந்தியா இருந்தா நமக்கு அது லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும். அதான் பிரச்சனை. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. முதல்ல நீங்க தமிழ் தெரிஞ்சவன் பாதி பேர் இருக்கான். போதும் அறிவியல் தானே. நீங்க
ஆமா. நீங்க கையில நகல் எடுத்து வச்சுக்கணும். கையில ஒரு நகல் எடுத்து வச்சுக்கோங்க. புரியுதா? மேக்ஸிமம் பிஎம் மேக்ஸிமம் பிஹெச்எம்எஸ் கொடுத்துருப்பாருங்க. மேக்ஸிமம் பிஹெச்எம்எஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 8 லிஸ்ட் போட்டு அதை வச்சுக்க. அது போதும். ஆமா. அது எல்லாம் இருக்கும், படம் கிடம் எல்லாம் இருக்கும். அப்புறம் ஒரு நோட்டீஸ் மாதிரி ம். கொடுத்து பார்த்தீங்களா, எப்படி ப்ராசஸ் பண்றது, அது ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன். ஆமா ஆமா ஆமா. அது படிச்சுன்னு தெரியற மாதிரி இருக்கணும், மண்டே சக்குன்னு தெரியற மாதிரி இருக்கணும். எப்படி ஆ. நல்ல கலரா இருக்கும். அந்த அது நோட்டீஸ் ஒரு ஒன்று. அப்புறம் விவரம் தான், எப்படி செய்யறது விவரம் தான் இன்னொன்று கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது கையில் எடுத்துக்கோங்க. பார்த்தா பட்டுன்னு புரிஞ்சிருவானு, சார் இது ஹைபிரிட் மேக்னெட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நானும் என் ஆசிரியர் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது வந்து பல நாளா இருந்தது. இந்த மேக்னெட் டிசைன் பண்ணி, இந்த மேக்னெட்டை வந்து நாங்கள் வந்து எங்கேயுமே பண்ண முடியாது. நானும் எல்லா பக்கம் கேட்டு பார்த்துட்டேன். எல்லா பக்கம் நான் எங்கேயுமே இந்த செராமிக் மேக்னெட், செராமிக் பிளஸ் மேக்னெட், இப்படியே சொல்லுங்க, செராமிக் பிளஸ் மேக்னெட். என்னது செராமிக் பிளஸ் மேக்னெட். சொல்லுங்க பார்க்கலாம். செராமிக் பிளஸ் மேக்னெட். இதுக்கான ஆராய்ச்சியுமே எங்கிட்ட இல்ல. அது வந்து மத்திய அரசாங்கத்தில் தான் இருக்கு. நானும் நெட்ல தேடி பார்த்துட்டேன். நாங்க வந்துட்டு எனக்கு வழி சொல்லுங்க, எனக்கு ஒரு சாம்பிள் வேணும். எனக்கு வந்து சாம்பிள் வேணும். சாம்பிள் வேணும். 100 கிராம்ல 2 சாம்பிள் வேணும். 100 கிராம்ல இந்த 8 மெட்டலை எடுத்து ப்ராசஸ் பண்ணணும். இப்போ சொல்லுங்க, இந்த 2 மெட்டல் எடுத்து ப்ராசஸ் எப்படி ப்ராசஸ் பண்ற எங்க டிசைன் இருக்கு. இந்த ப்ராசஸ் ஆனா ஒண்ணு, இந்த ப்ராசஸ் பண்ண பிறகு தெரியுமா, அந்த கலக்கருக்கு வந்து கரும்பு சர்க்கரை எலுமிச்சை சாறு போட்டு கலக்கிறது. என்னது அந்த நம்ம எல்லா மெட்டலையும் போட்டு கரும்பு சர்க்கரையும் எலுமிச்சை ஜானம், இதை பாருங்க, அந்த 8 மெட்டல் பொடி. இது என்னது? கரும்பு சர்க்கரை, அதான் மெட்டல் ஆக்சைடு. இதுதான் கரும்பு சர்க்கரைங்கிறது இதான் மெட்டல் ஆக்சைடு. இது 8ஐயும் போட்டது, 8ஐயும் போட்டு கலக்குனது. சரி சரி சரி. ஓ, அந்த 8 மெட்டலும் போட்டு கலக்குனது தெரியுதா? கரும்பு சர்க்கரை அப்படிங்கன்னா நம்ம இது எது சொல்றீங்க? அச்சுவலை சொல்றா, நாட்டு சர்க்கரையா, இல்ல கரும்பு சாறு சொல்றீங்களா? கரும்பு சர்க்கரைன்னா அது நாட்டு சர்க்கரை தான். நாட்டு சர்க்கரை தான். அந்த பிசு அதிகம். அது பைண்ட், ஆரம்பத்துல ஒட்டக்கூடிய பைண்ட், அது பைண்டர். அது நெருப்புல தீட்டுறப்ப அது காணா போயிடும். நெருப்புல வேகிறப்ப அது காணா போயிடும். அது நல்லா எரிஞ்சு கொடுக்கும். அப்புறம் எலுமிச்சை பழம் சேர்த்துறப்போ இந்த அழுக்கெல்லாம் நீக்கிரும். இது வந்து ஒரு 100 ml தண்ணியில 10 கிராம், 100 ml தண்ணியில 10 ml நாட்டு சர்க்கரை, 5 ml எலுமிச்சை சாறு. இதுதான் அதனுடைய ரேஷியோ. இதுல தான் அந்த பொடி கலக்கணும். இந்த பொடி அந்த 8 பொடியும் கலக்கணும். பைண்டர் ஆகுது. ஆமா, இது நேச்சுரல் பைண்டர். ரொம்ப அருமையா பார்த்தேன் நான். இது நேச்சுரல் பைண்டர். இது பாருங்க, இரும்பு காஞ்சு போச்சுன்னா இரும்பு மாதிரி பிடிக்கும். என்னது இரும்பு மாதிரி? நீங்க ஒண்ணும் வேண்டாம். செம்மண் இருக்கு இல்லையா, செம்மண் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, ஒண்ணுமே தேவையில்லை. செம்மண் எடுங்க, கொஞ்சோண்டு செம்மண் எடுத்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கு. என்னது நாட்டு சர்க்கரை? ஆமா, நாட்டு சர்க்கரை தண்ணியில கலக்கிங்க. பிசு இருக்கு, அதை கலந்து விட்டுருங்க. கடுக்கா பொடி, கடையில கடுக்கா பொடி விற்கும். கடுக்கா தூள் இருக்கு இல்லையா, அந்த கடுக்காய் பொடியை வந்து தண்ணியில கொஞ்சம் கரைச்சிக்குங்க இல்லையா. கடுக்கா பொடி கொஞ்சோன்னு 2 கிராம். மண்ணு செம்மண் இவ்வளவு இருந்தா சும்மா செக் பண்ணி பாருங்க. இவ்வளவு செம்மண் எடுத்துக்க, நல்லா நெகுன்னு இருக்கணும் செம்மண். அதை நல்லா வடிச்சு எடுத்துக்கங்க. கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்குங்க, கொஞ்சோண்டு கடுக்காய் தண்ணி போட்டுக்குங்க. போட்டு அப்படியே கலக்கி விட்டு வெயில்ல வச்சிருங்க. 2 நாள் எடுத்து கடிச்சு பாருங்க, இரும்பு மாதிரி இருக்கு. எப்படி இரும்பு மாதிரி? ஆமா, கடுக்கா பொடியே பயங்கர எஃபெக்ட் உள்ளது. முன்னாடி ஏதோ பில்டிங் கட்டுறதுக்குலாம் கடுக்கா பொடி யூஸ் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. நான் எங்க வீட்டை அப்படித்தான் கட்டினேன். எங்க பழைய வீட்டை நான் என் கண் முன்னாடி அப்படித்தான் கட்டணும். நானே கட்டியிருக்கேன். அப்ப நான் வந்து கடுக்கா பொடி வந்து சித்த வைத்தியத்துல என்ன சொல்லுவாங்க, சித்த வைத்தியர்கள்லாம் அது ஒரு அமிர்தம் வாங்க. சொல்லுவாரு. அத நீங்க அதுக்குத்தான் அந்த அழியா வச்சுதான் நேச்சுரல் பைண்டர். இது என்ன பண்ணுதுன்னா, இந்த கார்பன், இந்த பிசு தண்ணி போட்டா ஒட்டாது. அது வெறும் களிமண்ணுக்கு தான் ஒட்டுமே தவிர இது வந்து காஸ்ட்லி, இது ஒட்டாது. நான் கேட்டேன், நான் ரொம்ப அது இருக்கிறதே சீப்பஸ்ட் வந்து தண்ணி தான். நாம என்ன பண்றோம், கடுக்காய் பொடி அல்லது நாம என்ன பண்றோம், தேடி எலுமிச்சை பழம், அல்லது நான் மலிவா கொடுத்தேன். இது தெரியுமா, நாட்டு சர்க்கரையும் எலுமிச்சை பழம் தண்ணீர், அவ்வளவுதான். போட்டு கப்புன்னு பிடிச்சிக்கும் பாரு. இன்னும் அந்த பிசு காய வச்சுக்கிட்டே இருக்கிறேன், எவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்குது அப்படியே. இதை தான் ஒட்ட. இது வந்து நெருப்புல 600 டிகிரி 500 டிகிரி. இது ஒரே சென்டரிங், ஒரு சென்டரிங் தான் பண்றான், ஒரே தடவை சுட்டு எடுக்கிறோம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி பொடியாவே இருக்கு. மெட்டல் ஆக்சைடு. இது மெட்டல் ஆக்சைடாவே நான் வாங்கிடுறோம்.
நம்ம 2 வேலையை செய்வானோ, இதுல ஒரே வேலை செஞ்சா போதுமானது. பழைய காலத்தை பிறகு 2 தடவை, இது 1 தடவை. அதையும் நான் எளிமைப்படுத்திருக்கேன். ஒரே தடவையில சென்டரிங் பண்றது நான் பண்றதுதான். வேற நாட்டுல ஏதோ பண்றாங்க ஒரே சரி. ஏன்னா ஆல்ரெடி இந்தியால வந்து மெட்டலாக்சின் ஒண்ணு கிடையாது. தனியா வாங்கிட்டு வந்து கார்பனேட்டா இருக்கும். கார்பனேட்டர்னு பூமியில இருந்து நேரடி வெட்டி எடுக்கப்பட்ட பொருள். அதை வந்து நெருப்புல சுட்டதுக்கு அப்புறம் தான் அது ஆக்சைடா மாறும். இப்ப என்ன ஆக்சைடு ஆல்ரெடி தயாரிச்சே வருது, நேரடியா வருது. அதை வாங்கிட்டோம்னா ஒரு வேலை மிச்சமாயிரு. நான் கம்பெனிக்கார் ஏற்கனவே ஒரு வேலையை முடிச்சுட்டான். அப்ப 2வது வந்து ஒரே தடவை சுட்டா போதும், அவ்வளவுதான். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், அதை கேட்டேன் சாட்ஜிபிள், வெரி குட் ஐடியான்ட்டான். ஒரு வேலை முடிஞ்சு போச்சா. 2வது வந்து ஏன்னா எல்லாமே நம்ம கேட்கற அளவுக்கு கொடுத்துட்றான். அது வந்து மைக்ரான் ஸ்டேட். ஃபுல் ஊதுனா பறக்கும், ஊதுனாவே பறக்கும். ஆமா பாருங்க, இத்தினு தொட்டேன், அதாவது ஒரு ஊசி அளவு தொட்டேன், கையே சிகப்பா மாறிடுது. அந்த அளவுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் கிரேடு பயங்கரமான காஸ்ட்லி. இது மெடிக்கல் கிரேடு வந்து பயங்கர காஸ்ட்லி. நான் வந்து ஒரு கிலோ வந்து 1500 வாங்கினேன். ஆனா இண்டஸ்ட்ரியல் கிரேடு வாங்கினோம்னு வச்சுக்கோங்க, வெறும் 250 ரூபா ஒரு கிலோ. மெடிக்கல் கிரேடு வாங்கினோம்னா 1500 இந்த கிலோ. அது நமக்கு தேவையில்லை. எக்ஸ்ட்ரா நான் அதெல்லாம் படிச்சு பார்த்தேன் இதெல்லாம். அப்புறம் இது எப்போ போன வருஷமா நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஆனால் இந்த காந்தத்துக்காக வாங்கல, அந்த பிளேட்டு தயாரிக்கிறதுக்கு வாங்கினேன். தண்ணியை 2ஆ பிரிக்கிறதுக்காக நான் வாங்கினேன். அப்படியே அதுக்கு அப்பவே லேபுக்கு போயிருந்தேன். அப்பவே கோயம்புத்தூர்ல போய் கேட்டு பார்த்தேன், எங்கேயும் இல்லை. சரி, நேரா ஒரு என்ஜினியரை பிடிச்சி, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி இன்ஜினியர். அவர் வந்து இதுல பார்த்தேன், ஃபேஸ்புக்ல கண்டுபிடிச்சேன், ஃபேஸ்புக்ல கூகுள் குரோம்ல கண்டுபிடிச்சேன். அவர்கிட்ட போன காட்டி, ஆமா நான் வந்து அவரு வந்து படிச்சு முடிச்சுட்டு அது தொழிலா கொண்டு வர்றாரு, இன்ஜினியர். அப்புறம் போய் சந்திச்சேன். தபனேயன்னு பேர், நல்ல மனிதர் அவரு. இன்னும் அவருக்கு புரிய வைக்க முடியல என்னால. என்னது புரிய வைக்க முடியல. ஆனா எழுதிட்டேன், இப்படிதான் யார் டிசைன், நான் தான் டிசைன் பண்ண அப்படின்னு. சரி, இன்னும் பதில் சொல்ல அவரு. இன்னும் இதுக்கு செராமிக் படிச்சிருக்காரு, இன்னும் புரியல. என்ன பண்றது? புரிஞ்சுதா புரியல தெரியல. ஆனா மனசு விட்டு பேச மாட்டேங்கிறாரு. யார் இதெல்லாம் டிசைன் பண்ணாங்க? நான் தான் டிசைன் பண்ணேன். யார் டிசைன் பண்ணுவாங்க பின்ன? இந்த காக்காய் மூக்காய் டிசைன் பண்ணுவான், அவனும் கண்டுபிடிப்பான். எல்லாருமே கண்டுபிடிக்கலாம், ஆனால் அதை கண்டுபிடிக்கிறது சரியாங்கிறது கம்ப்யூட்டர்ல நம்ம தவறு சரி பண்ண முடியும். இதை வந்து கம்ப்யூட்டர் தவறு சரி பண்ணி கொடுத்துரும். அதுதான் கம்ப்யூட்டர்ல இது ஹை டெக்னாலஜி இன்ஜினியரிங். இது சாதாரண விஷயம் இல்லை. சாட்ஜிபிடியில நான் டிசைன் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. தப்பே கண்டுபிடிக்க முடியாது. எங்கெங்க தப்பு இருக்குன்னு அது சொல்லி கொடுத்துரும். அது மட்டும் இல்ல, தரவுகள் இருக்குல்ல, உலக தரவோட வச்சு இதே டிசைன் பண்ணி கொடுத்துருது. இதே டிசைன் பண்ணி எழுதி கையில இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்துரும். என்னது? ஆனால் நீங்க அறிவாளியா இருந்தா மட்டும்தான் சாத்தியம். எப்படி வேணா கேள்வி கேட்கலாம். நான் கூட நேற்று கேட்டேன். இப்ப அந்த பிளேடு தயாரிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொன்னேன். இந்த மாதிரி செராமிக்ல வெறும் அலுமினியம் வந்து செய்யலாம், அலுமினா மட்டும் செய்யலாம் அப்படின்னு. நேற்று ஒரு விஞ்ஞானி எனக்கு ஒரு படம் அனுப்பிச்சிருந்தாரு, அலுமினா செராமிக் அனுப்பிச்சிருந்தாரு. நான் என்ன பண்ண தெரியுமா, அந்த செராமிக்ஸ் ஏற்கனவே நான் கையில் வச்சிருக்கேன். அவர் வந்து இந்த செராமிக் நான் செய்ய போறேன்னு சொல்லியிருந்தாரா. நான் ஒரு போட்டோ கூட படம் கூட போட்டுருந்தேனே, ஒரு சட்டி மாதிரி போட்டுருக்க மாதிரி இப்படி. ஆமா ஆமா, அவன் ஆமா, நீங்க ஏதோ ஒரு சட்டி மாதிரி போட்டு கோப்பை மாதிரி அனுப்பி பண்ணிருந்தீங்க. அதேதான். அது செராமிக்கா? அது அலுமினிய செராமிக்கா? கையில வச்சிருந்த பாத்தீங்கன்னா அலுமினிய செராமிக் 99. கத்தாழை செடி கீழே இருந்தோட ஏதோ கத்தாழை சாறு எடுத்துட்டு இருக்கீங்க பொழுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. அந்த போட்டோவை பாருங்க, கத்தாழை செடி ஏதோ செடிக்கு கீழே அதுல அந்த போட்டோ இருக்க மாதிரி பார்த்தேன். கையில வச்சிருந்தேன் பொடி. அது அலுமினிய செராமிக். அது வந்து 2200 டிகிரி தாங்கக்கூடிய வெப்பம். வெறும் பியூர் அலுமினியம். அந்த அலுமினியத்தோட அது 99.7 விழுக்காடு கரெக்ட், 99.7%. மிச்சம் இருக்கிற வந்து ஒரு 4% என்னன்னு கேட்டு, அது 99.7 மிச்சம் இருக்கிற அந்த புள்ளி 3ங்கிறது வேறு மெட்டல். அந்த புள்ளி 3ங்கிறது மைக்ரான். அந்த புள்ளி மைக்ரான் சேர்த்துனாதான் அது ஸ்ட்ராங்கா வரும். அதுல போரான் வருது. அது வந்து மைக்ரான் ரொம்ப 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 குறைந்த துகள். எல்லாமே சொல்ற போற எல்லாம் கொஞ்சம் அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரேஸே ஆகாது, அந்த அளவுக்கு குறைந்தது சேர்த்துறாங்கிட்ட அந்த வந்து ஹார்ட் மெட்டீரியலா மாறுது. அது வந்து 2100 டிகிரி தாங்கக்கூடியது. அதுக்கு பேரு
அலுமினா குரோஷியல்னுபாங்க, அவ்வளவு கடுமையான மெட்டல். ஆனா அதை விட ஹை டெம்பரேச்சர் நாம கண்டுபிடிக்கலாம். அது கார்பைட் எல்லாம் கிடையாது, அது பியூர் வெள்ளை. அது வந்து சில இதுக்கு பண்றது. அந்த செராமிக் எங்கிட்ட இருக்கு, அந்த செராமிக்கு எங்கிட்ட இருக்கு. சரி சார், டைம் ஆயிடுச்சு, நீங்க முடிச்சுட்டு நாளைக்கு எனக்கு அடுத்த கிளம்ப வேண்டி இருக்கு, வேலையா இருக்கு. முடிச்சுக்கிறேன். மணி ரொம்ப 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 நேரமே சந்திப்போம். நன்றி.